எனக்கும் ஒரு வேலை இருந்திருக்கலாமேன்னு நான் எத்தனை தடவை ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஒரு வேலை மட்டும் இருந்துச்சுன்னு வைய மதி, நான் எப்பவோ அவரை விட்டுட்டு வந்திருப்பேன். நான் உஷாரா இருந்திருக்கணும் மதி. கையில பணமோ மனசுல நம்பிக்கையும் இருந்தா போதும். எந்த சூழ்நிலையும் பொண்ணுங்க ஃபேஸ் பண்ணலாம். புருஷன் நல்லவனா இருந்தாலும் இல்லனாலும் பொண்ணுங்க வேலைக்கு கண்டிப்பா போய் ஆகணும். நீ சின்ன பிரச்சனை வந்தாலே இது ஏன் வீடு, வெளியே போன அவர் சொல்லுவாரு, எங்கேயாவது போனா நல்லா இருக்கும்னு தோணும். எந்த நம்பிக்கையில போக முடியும்? உனக்குன்னு ஒரு வேலை இருந்தா அடுத்த நிமிஷமே நான் போயிருந்திருப்பேன். ஏன் பணத்துல நான் இண்டிபெண்டா வாழ்ந்திருப்பேன். ரேவதியின் வார்த்தைகள் லட்சுமியின் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. 3 பேரும் பேசிக் கொண்டிருக்க வெளியிலிருந்து லட்சுமி ஒட்டு கேட்கிறாள். ரேவதி சொல்வது லட்சுமியின் மனதை அப்படியே பாதிக்கிறது. மதி, படிச்ச உடனே நான் வேலைக்கு போயிருந்திருக்கணும். அப்படி போயிருந்தா இன்னைக்கு யாரையும் சார்ந்து நிற்க வேண்டிய நிலை வந்திருக்காது. என் வாழ்க்கையை பற்றி நானே முடிவு எடுத்திருக்க முடியும். தங்கராஜ் வீட்டில் தினமும் நான் சந்திக்கிற அவமானத்தையும் இவ்வளவு நாள் பொறுத்திருக்க வேண்டியிருக்காது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த லட்சுமியின் முகம் மாறுகிறது. இவ சொல்றது உண்மைதானே? நம்ம வீட்லயும் இதே நிலைதானே? உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் தின்னுட்டு சும்மாதானே இருக்கேன். உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி அலட்சியப்படுத்துறாரு. நானும் இப்படியே இருந்துட்டே இருந்தா நாளைக்கு என்னை யாராவது மதிப்பாங்களான்னு லட்சுமி நினைக்க போறாங்க. கூச்சமே இல்லாம, மதி, எனக்கும் ஒரு வேலை தேடி தர முடியுமா? நான் இனிமேல் சும்மா வீட்டிலேயே இருக்க விரும்பல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் சம்பாதிக்கணும். என் கால்ல நானே நிக்கணும் அப்படின்ற லட்சுமி முடிவு எடுக்க போறாங்க. ஆனால் லட்சுமிக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது. அவள் வேலைக்கு போக முடிவு செய்ததே வீட்டில் இன்னொரு பெரிய பிரச்சனைக்கு காரணமாக போகிறது. அதிலும் அவளுக்கு கிடைக்க போகும் சம்பளம் வெறும் 3000 ரூபாய்னு தெரிஞ்சதும் வீட்டில் இருப்பவர்கள் கிண்டல் பண்ண போறாங்க என்பதுதான் அடுத்த பரபரப்பு.